ராசு குடும்பம் கிராமத்துல உள்ள கட்டுப்பாட்டை மீறிய காரணத்தினால அவங்க குடும்பத்தோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. மீறி பேசினா அவங்க குடும்பமும் ஊரை விட்டு ஒதுக்கப்படும். இந்த கிராமத்தில் என்னை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கே போனால் தண்ணி பிடிக்க போனால் கூட எங்களை வந்து வேற்றுமையாக பார்க்குறாங்க. இது போன்று பழைய நாட்டாமை உள்ளிட்ட படங்களில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவதை பார்த்திருப்போம். பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் ஒரு கடைக்கோடி மாவட்டத்தில் கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் குடும்பம். கோவிலுக்கு செல்லவும் தண்ணீர் பிடிக்கவும் தடை செய்யப்பட்டதால் வேதனையில் தவித்து வரும் குடும்பம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து புகார் அளிக்கப்பட்டும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லையா? ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா பிள்ளையார்குளம் கிராம ஊராட்சியை சேர்ந்த புதுக்குடியிருப்பு கிராமத்தில்தான் இப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. புதுக்குடியிருப்பு கிராமத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக வசித்து வருபவர் ராசு அவரது மனைவி மகன் உள்ளிட்ட குடும்பத்தாரோடு அந்த ஊரில் விவசாய தொழிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறாராம். இந்த பிரச்சனை குறித்து அவர் கொடுத்துள்ள புகாரில் கிராமத்தின் பொது காரியங்களுக்காக ஒவ்வொரு நபரிடமும் கணிசமான ஒரு தொகை ஆண்டுதோறும் வசூலிப்பார்கள் என்றும் அந்த தொகையை ஒவ்வொரு திருவிழாவிற்கு பின்பும் வரவு செலவு கணக்கு பார்த்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என ஒரு குறிப்பிட்ட தொகையை திரும்ப ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பிட்ட சில நபர்கள் கிராம பொறுப்பில் இருந்து கொண்டு முறையாக கணக்கு பார்ப்பது இல்லை என்றும் இது குறித்து ராசு உள்ளிட்ட குடும்பத்தினர் அந்த ஊர் முக்கியஸ்தர்களை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனாலேயே ஊரின் கட்டுப்பாட்டுகளை மீறியதாக கூறி அந்த குடும்பத்தோடு யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, தண்ணீர் கொடுக்க கூடாது, மீறினால் அவர்களும் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் என கூறி அந்த குடும்பத்தினரையே கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்களாம். இதனால் ராசுவுடைய இளைய மகன் திருமணத்தன்று பூஜை செய்யக்கூட கிராமத்து கோவிலை திறக்க மறுத்து விட்டார்களாம். மேலும் அந்த கிராமத்தில் குடிநீர் எடுக்க செல்லக்கூட அந்த குடும்பத்திற்கு அனுமதி இல்லாததால் தண்ணீருக்கும் கஷ்டப்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அந்த குடும்பத்தினர். மேலும் இது தொடர்பாக கடலாடி வட்டாட்சியர், சாயல்குடி காவல் நிலையம் உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றஞ்சாட்டும் இந்த குடும்பம் குறித்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. 60 ஆண்டுகளை வசித்து வரேன். இந்த கிராமத்தில் என்னை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கே போனால் தண்ணி பிடிக்க போனால் கூட எங்களை வந்து வேற்றுமையாக பார்க்குறாங்க. வண்டி உழுக போனால் யாரும் இவங்க வண்டியை வச்சு யாரும் உழுகக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏதாச்சும் காட்டில் போய் எங்கள் சொந்த லேண்டில் ஏதாச்சும் விதைச்சாலும் கூட அதை மைக்கில் ஊரில் இருக்கிற பொது மைக்கில் அலோவ் பண்ணி இந்த மாதிரி எல்லோரும் விதைச்சப்பறம் தான் விதைக்கணும். இவங்களாம் இவங்க ஊருக்கு முன்னால் போய் விதைக்கிறாங்க அப்படின்னு எங்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் முற்றிலும் வந்து எங்கள் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலை வந்து அந்த 3 நபர் வந்து ஓயாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, மன உளைச்சலை தர்றாங்க. இதை கண்டித்து வந்து சாரடி காவல் நிலையத்திலையும் நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுக்கு உரிய பதில் கிடைக்கல. வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் வட்டாட்சியர்கிட்டையும் மனு கொடுத்தோம், அதுக்கும் உரிய மனு கிடைக்கல.